ஹலோ மக்களே, முகேஷ் அம்பானி, அதானி, எலான் மஸ்க் போன்ற பிசினஸ்மேன்ஸ் மாதிரி ரத்தன் டாட்டாவோட நேம் வந்து உலக பணக்கார பட்டியலில் இடம்பெறல. ஏன்னா அம்பானி, அதானி, எலான் போன்ற பிசினஸ்மேன்ஸ் வந்து சொத்துக்களை வாங்கும்போது தன்னோட பேர்ல வாங்குறாங்க. ரத்தன் டாட்டா வந்து எப்போதுமே சொத்துக்களை வந்து வாங்கும்போது அவரோட பேர்ல வாங்காம டாட்டாவோட அறக்கட்டளையோட பேர்ல வந்து வாங்குறாரு. அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அறக்கட்டளையோட நிதிக்காக சேர்த்து கொண்டே இருக்கிறாரு. இந்த அறக்கட்டளையோட சொத்துக்கள் எல்லாமே இந்தியா மக்களோட மருத்துவ செலவுக்காகவும் கல்விக்காகவும் சாலை பராமரிப்பு பணிக்காகவும் தெருக்கல்ல அனாதையா சுற்றி திரிகிற நாய்களோட மருத்துவ செலவுக்காகவும் தான் செலவழிக்கிறாரு. அம்பானி, அதானி போன்ற பெரிய பிசினஸ்மேன்ஸ் எல்லாரும் 100% சம்பாதிச்சாங்க அப்படின்னா 5% வந்து சமூக நல தொண்டுக்காகவும் 95% வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா ரத்தன் டாட்டா வந்து 100% சம்பாதிச்சாரு அப்படின்னா 70% வந்து சமூக நல தொண்டுக்காகவும் 30% தான் அவருக்காகவும் எடுத்துக்கிறாங்க. இதனால தான் ரத்தன் டாட்டாவோட நேம் உலக பணக்கார பட்டியலில் இடம்பெறல.